Dr. Kalpana Devi, Mehta Hospitals, obstetrician and gynecologist. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவிட் பேண்டமிக் எல்லாம் இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகிருக்குது. தட் டசன்ட் மீன் தட் கோவிட் இஸ் கம்ப்ளீட்லி கான். ஸோ நான் இந்த ரூமில் ஐ எம் நாட் வேரிங் அ மாஸ்க் பிகாஸ் என் பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 meters டிஸ்டன்ஸ்க்கு யாரும் இல்லை. ப்ளீஸ் நீங்கள் சேஃபாக இருங்க, ப்ராப்பராக மாஸ்க் வேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அவ்வளோ ஈஸியாக டாக்டர்ஸை அக்சஸ் பண்ண முடியல. டைரெக்டாக வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அதனால we wanted to talk certain things and certain myths and doubts which are commonly asked during pregnancy and who are planning for pregnancy too. So அதனால தான் இன்னைக்கு இந்த லைவ் ப்ரோக்ராம் பண்ணுறோம். So I have a list of questions which was previously asked, commonly googled, அந்த மாதிரி questions கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு clearance கொடுக்குறேன். நான் மீன் டைம் if you have any doubts or clarifications நீங்கள் அதையும் கீழே போஸ்ட் பண்ணலாம். ஸோ can pregnant women take vaccination? இதான் இப்போது எல்லாத்தோட ஒரு கன்சர்ன் அண்ட் கொஷனாக இருக்குது. Can pregnant women take COVID vaccination? For so many years, pregnant women காமனாகவே அவங்களுக்கு கில்டு வேக்சின் ஒரு 2-3 தடுப்பூசி நம்ம நார்மலாகவே pregnant womenக்கு ரொம்ப வருஷமாக நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னா டிடி வேக்சின், டெட்டனஸ் டாக்ஸாய்டு வேக்சின் 3rd monthலையும் 5th monthலையும் நம்ம நார்மலாக கொடுக்குறோம் எல்லாருக்கும். திஸ் இஸ் டு ப்ரிவெண்ட் tetanus, which is a deadly disease, bacterial infection, which causes total spasm of the body and death in some conditions. So adanala the pregnant women 3rd monthla oru dose, 5th monthla oru dose, if not 5th and 7th monthla oru dose eduthukalam. So other vaccines which are normally given pathina ipo after 7 months of pregnancy, Tdap, அதாவது diphtheria, pertussis and tetanus toxoid, இந்த முத்தடுப்பூசியும் 7th monthக்கு மேலே இப்போ நம்ம pregnant womenக்கு நார்மலாகவே போட்டுட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 2 வேக்சின்ஸ், காமன் ஃப்ளூ வேக்சின் அதுவும் 5th month 3rd monthக்கு மேலே காமன் ஃப்ளூ வேக்சினும் நார்மலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ வாட் நவ்? தீஸ் ஆர் ஆல் கில்டு வேக்சின்ஸ். இட் இஸ் ஸோ வெல் ப்ரூவன் தட் கில்டு வேக்சின்ஸ் ஆர் சேஃப் ஃபார் த மதர் அண்ட் baby during pregnancy. Very well established. So now coming to the hot pandemic COVID vaccine. So what recently last week Friday, it is evident that ICMR, Indian Council of Medical Research, avanga finally they have recommended COVID-19 vaccine for pregnant women. So last Friday ICMR pregnant women எல்லாரும் COVID-19 வேக்சின் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத after lot of research and study and evidence கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் it is now recommended since 1 week. ஸோ இப்போ நம்ம வேக்சின் pregnant women எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ I want to stress that நார்மலாகவே ஒரு பிரெக்னென்ட் விமனுக்கு சாதாரணமாக ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் வீட்டில் சமைச்சதுனா கூட முதல்ல எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம எல்லாருக்கும் பிரெக்னென்ட் விமனுக்கு கடைசியாக தான் கொடுப்போம். அந்த மாதிரி இந்தியாவில் there are lots of over the world there are lots of studies which has been done in pregnant women before prescribing the vaccine, recommending the vaccine to pregnant women. So நீங்க கட்டாயமா இதுக்கு பயப்பட வேண்டாம். Pregnant women can take COVID vaccine safely. So நம்ம இப்போ pregnant women எடுத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. So what comes the next question is என்ன வேக்சின் எடுத்துக்கலாம்? ஸோ இந்தியாவில் நமக்கு இப்போ பப்ளிக்ல ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஸோ இந்த ரெண்டில் எது ப்ரெக்னென்ட் விமன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் இஸ் அவைலபிள் க்ளோஸ் டு யூ கேன் ஜஸ்ட் டேக் இட். இஃப் யூ ஹாவ் த ஆப்ஷன் ரெண்டுமே எங்களுக்கு இருக்கு, அப்போ நாங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, being a killed vaccine, covaxin being a killed vaccine, இது வந்து ஒரு pregnant motherக்கு ஒரு first choice-ஆ எடுத்துக்கலாம். கோவேக்சின் given the option that 2 வேக்சினுமே எங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோவேக்சினை ப்ரிஃபர் பண்ணலாம். as it is a killed vaccine and இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்ன மாதிரி killed vaccines have been always been safe for mother and baby. இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தா
ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கோவிட் ஒரு டிடி வேக்சின் எடுத்தாலோ ஒரு டிடாப் ஆர் ஃப்ளூ வேக்சின் எடுத்து பிரெக்னென்ட் விமன்ல எடுத்தா என்ன அந்த தடுப்பூசி போட்ட இடத்துல லேசான வலி ஒரு லேசான ஒரு பாடி ஏக் ஃபியூ டேஸ்க்கு இதை தவிர பெருசா மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் கோவேக்சின்ல கிடையாது. கோவிஷீல்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி லிட்டில் கேர்ஃபுல். ஒரு த்ரோம்பாட்டிக் ஈவென்ட் அதாவது ரத்த உறையிறது சம்பந்தமான very very rarely, I would say, I'm underlining this point, very very rarely, ரொம்ப ரேரா இந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிரெக்னென்ட் விமன் கேன் டேக் போத் வேக்சின்ஸ். வெரி ரேர்லி பிளட் கிளாட் ப்ராப்ளம் ரொம்ப ரிப்போர்ட்டிங் இப்போதைக்கு கிடையாது, பட் இது வரலாம். ஸோ அதில் சேஃபஸ்ட் Covaxin, killed vaccine, it's a killed vaccine and is proven to be safe during pregnancy. So இதுதான் vaccination during pregnancy பத்தி இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. And the second question is, women, I'm not pregnant but so I'm expecting a baby or I'm planning for a baby. நான் COVID vaccine எடுத்துக்கலாமா? So commonly if you are planning for a baby, rubella vaccine, ருபெல்லான்றது குழந்தைக்கு பிறக்க போற குழந்தைக்கு உடல் சம்பந்தமா குறைபாடுகள் வராம இருக்கிறதுக்கு ருபெல்லா வேக்சின் பிஃபோர் 1 month 4 weeks ஆஃப் எனிபடி ஹூ இஸ் பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி நார்மலா ஆப்ஸ்டடிஷியன்ட்ட போனீங்கன்னா ஒரு ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்ல அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கரண்ட்லி இன் திஸ் பேண்டமிக் இட் இஸ் பெட்டர் டு டேக் திஸ் கோவிட் வேக்சின் ஆல்சோ. ஸோ நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் பிளான் யோர் பிரெக்னன்சி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் போத் doses, first dose and second dose. Covishield first dose and the second dose ku 3 to 4 months interval kulla neenga potukalam. Covaxin 4 to 6 weeks interval la neenga potukalam. Na first dose eduthukten second dose eduthukiradhukku munadi I became pregnant, can I continue the pregnancy? Yes, you can continue the pregnancy. idu eduthukiradnaala neenga MTP, even if you are COVID positive, it's not an indication for abortion. Medical termination of pregnancy is not indicated even if you are COVID positive in pregnancy. So அப்படி இருக்கும்போது ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டு மீன் டைம் செகண்ட் டோஸ் எடுத்துக்கிறதுக்குள்ள நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா இட்ஸ் நாட் அன் இண்டிகேஷன் ஃபார் அபார்ஷன் டூ. அண்ட் யூ கேன் சேஃப்லி இப்போ த கரண்ட் ரெக்கமெண்டேஷன் படி நீங்க பிரெக்னன்சில கூட செகண்ட் டோஸ் ஆஃப் வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். ஸோ this clarifies the இந்த ரெக்கமெண்டேஷன் கிளியரா இருக்கு. நீங்க இப்போ பிரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கோவிட் வேக்சின் எடுத்துட்டு நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணுங்க. What are the other doubts? Other common doubts which are being asked is, நான் இப்போ பிரெக்னென்ட்டா இருக்கிறேன், என்ன சாப்பிடலாம் எல்லாமே சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் 3 monthsல the only thing we would be concerned is vomiting in pregnancy. நிறைய பேத்துக்கு வாமிட்டிங் இருக்கும், certain ஒரு ஸ்பெசிபிக் ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஸ்பெசிபிக் ஃபுட் ஐட்டம் பார்த்தாலே ஒரு அவர்ஷன் இருக்கும். So first 3 months of pregnancy உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு சம்திங், இஃப் யூ ஆர் so excessively vomiting, கம்ப்ளீட்டா என்னால எதுவுமே சாப்பிட முடியலன்னா whatever is palatable, உங்களுக்கு எது உங்களுக்கு palatable-ஆ இருக்கு, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாய்க்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதை நீங்க எடுத்துக்கலாம். If you are too much vomiting and but என்னால எடுத்துக்க முடியாது, சாப்பாடு எடுத்துக்க முடியுது அப்படின்னா start taking soft bland diet, avoid spices. ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கும் போது அதை நீங்க வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உங்களோட அந்த ஃபுட் பைப் கம்ப்ளீட்டா உங்களுக்கு அல்சர் ஆகி அடுத்து உங்களுக்கு ஃபுட் எதுவும் எடுத்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் ஸ்பைசி டயட் அண்ட் இந்த ஆயிலி ஃப்ரைட் ஐட்டம்ல அவாய்ட் பண்ணிக்கிறது இட் இஸ் பெட்டர். அப்படி இல்லாம அடுத்த ஒரு 3 months வாமிட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஐம் ஓகே, இப்போ எல்லாமே என்னால எடுத்துக்க முடியுது, இப்போ நான் எல்லாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா whatever is naturally available, natural foods, natural fruits, natural vegetables, egg, meat, fish எல்லாமே எடுத்துக்கலாம். nothing is contraindicated in pregnancy. பட் சில பேர் கேட்பாங்க, மேடம் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இப்போ 3 monthsல இருக்கேன், நான் பப்பாயா நான் யூஸ்வலாவே பப்பாயா சாப்பிடுவேன், எடுத்துக்கலாமா? See, papaya as such is not contraindicated in pregnancy, but papaya has some enzymes which can induce contractions. ஒரு அதுல இருக்க ஒரு என்சைம் என்ன ஆகும்னா ஒரு ப்ரீமெச்சூர் கண்ட்ராக்ஷன், ஒரு கர்ப்பப்பையில ஒரு சின்ன ஒரு கண்ட்ராக்ஷனை காஸ் பண்ணும். ஸோ அது எனிதிங் இன் லிமிட்டட் குவான்டிட்டி isn't going to affect you or your baby. எல்லாமே நீங்க எடுத்துக்கும் போது நிறைய எடுத்துக்கிறது தான் பிரச்சனை.
ஒரு slice or 2 slices of papaya or 1 slice or 2 slices of pineapple or a minimum of a small amount of grapes, இது எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க போறதில்லை. இஃப் யூ ஆர் டேக்கிங் எனிதிங், எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். ஸோ அதனால எந்த ஒரு ஹெல்தி டயட்டா, ஒரு ஹெல்தி ஸ்நாக்கா இருந்தா கூடயும் அது ரொம்ப அதிகமா எடுத்துக்கும் போது இட் பிகம்ஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ அதே தான் இட் அப்ளைஸ் த சேம் இன் பிரெக்னன்சி ஆல்சோ. எல்லாமே நீங்க நல்லா எடுத்துக்கலாம், பட் இன் லிமிட்டட் குவான்டிட்டிஸ். அண்ட் இஃப் யூ எனக்கு இப்போ சுகர் இருக்கு, நான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா? அவங்களுக்கும் அதே தான் ஆன்சர். சி, யூ டோன்ட் ஹாவ் டு கம்ப்ளீட்லி அவாய்ட் ஆல் த ஃபுட்ஸ். கார்ப்ஸ் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவோம், ஃப்ரூட்ஸ் சர்டன் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவாய்ட் மீன்ஸ் நாட் இட் இஸ் லைக் கம்ப்ளீட்டா நீங்க அதை பார்த்தாலே அதை எடுத்துக்க கூடாதுன்னு கிடையாது. Take it in limited quantities. உங்களோட கேலரிக்குள்ள, உங்களை ஒரு பிரெக்னன்ட் விமன்னா ஒரு 2300 calories, கிலோ கேலரிஸ் intake is what is required for you and your baby together. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு அந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு சப்போட்டா பிடிக்கும்னா 1 சப்போட்டா, ஆப்பிள் ஒரு 4 slices ஆஃப் ஆப்பிள், இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இட் இஸ் டோட்டலி, நீங்க சுகர் இருந்தா கூடயும், என்ன உங்களுக்கு பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் இருந்தா கூடயும் திஸ் லிமிட்டட் குவான்டிட்டிஸ்ல எடுத்துக்கும் போது இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ் மச் டு யுவர் மதர் ஆர் த பேபி. ஸோ என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ட்ரை அவாய்டிங் fried items, too much of oily item, and junk foods, pizza, burger. If you have a craving, you can eat it once in a while. I'm saying avoid. I'm not saying contraindicated. சுத்தமா தவிர்த்துருங்க நான் சொல்லல, முடிஞ்சளவு தவிர்த்துருங்க. ஸோ ஆயிலி ஃபுட் தவிர்த்துருங்க. beverages, aerated ட்ரிங்க்ஸ், ஏதாவது pregnant women எனக்கு ரொம்ப வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா aerated drinks கொடுத்தா they will feel that it is an aerated drink. நீங்க அதை குடிச்சா ஆப்வியஸா உங்களுக்கு ஏப்பம் வரதான் செய்யும். But that doesn't mean that it's going to relieve your pregnancy discomfort. ஸோ அதனால யூ டோன்ட் கெட் யூஸ் டு இட். நான் எப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டமக் ஃபுல்னஸ் இருந்தாலும் நான் ஒரு ஸ்ப்ரைட் குடிப்பேன். அது எனக்கு ஏப்பம் வந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படின்னா டோன்ட் யூஸ் இட் ரெகுலர்லி. ட்ரை டு அவாய்ட் சச் ஃபுட் ஐட்டம்ஸ். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. And what is this common sleeping postures during pregnancy? இது எல்லாருமே கேக்குறாங்க. So sleeping posture, first 3 months குள்ள உங்களோட பேபியோட சைஸ் இட்ஸ் கோன் பி மேக்ஸிமம் 1 or 2 centimeters. இட்ஸ் நாட் கோன் மேக் மச் ஆஃப் டிஃபரன்ஸ் அட் ஆல். நீங்க எப்படி படுத்தாலும் ஃபர்ஸ்ட் 3 monthsல நீங்க ஒரு டிஃபரன்ஸும் எடுத்துக்க போறதில்ல. இட்ஸ் நாட் கோன் மேக் மச் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபார் த மதர் ஆர் த சைல்ட். ஸோ அந்த யூட்ரஸ் க்ரோ ஆகுறதே 3 monthsக்கு மேலே தான் உங்களுக்கு கர்ப்பப்பை அந்த பெல்விஸ் விட்டு அப்டமினல் ஆர்கனா வர்றதே 4th monthக்கு மேலே தான் வரும். ஸோ 5 monthsல இட் ரீச்சஸ் த லெவல் ஆஃப் அம்பிளிகஸ். ஓரளவுக்கு ஒரு குளோபுலரா ஒரு அம்பிளிகஸ் வரைக்கும் வரும். ஸோ 5th or மேக்ஸிமம் 7th, 5th monthக்கு மேலே நீங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கலாம். 7th monthக்கு மேலே நீங்க படுக்கும்போது டெஃபினட்டா யூ ஷுட் அவாய்ட் ஸ்லீப்பிங் ப்ரோன். குப்புற படுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். supine நேரா படுத்தா என்ன ஆகும்? if I'm like so comfortable sleeping facing the roof, அப்ப ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா உங்களோட கிராவிட் யூட்ரஸ், உங்களோட பிரெக்னன்ட் யூட்ரஸ் அதோட வெயிட்னால இட் ஜஸ்ட் காசஸ் மினிமல் ப்ரெஷர் மேஜர் வெசல்ஸ் உடம்புல கீழ இருக்க ரத்தத்தெல்லாம் which takes to the heart, அந்த blood வெசலுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் காஸ் பண்ணி so it decreases the blood flow to the mother. So mother க்கு obviously blood flow கம்மி ஆகும்போது பேபிக்கும் blood flow கம்மி ஆகுது. So for these obvious reasons we say அதனால அம்மாக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் மைல்டான டயர்ட்னஸ், சில சமயம் ரொம்ப who are prone for low BP giddiness வரும் அவங்களுக்கு. ஸோ ரத்த ஓட்டம் ஒரு இடத்துக்கு போகலைன்னா ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கிடியா ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால 5th or 7th monthக்கு மேலே எஸ்பெஷலி ஐ வுட் சே ஆஃப்டர் 6 to 7 months ஆஃப் பிரெக்னன்சி, ஸோ பிரெக்னன்ட் மதர் நேராக படுத்தாங்கன்னா ஆர் இஃப் தே ஆர் மோஸ்ட்லி ரைட் சைடில் படுக்கும்போது கொஞ்சம் மினிமலான டிஃபரன்ஸ் இருக்கு. The preferable position in pregnant women after 6 to 7 months of pregnancy is left position, left இடது பக்கம் திரும்பி படுக்கிறது. உங்களால கம்ப்ளீட்டா இடது பக்கம் திரும்பி படுக்க முடியல, எனக்கு ரொம்ப நேரம் படுக்க முடியல அப்படின்னா ரைட் சைடு நான் திரும்பி படுக்கவே கூடாது அப்படின்னா யூ கேன் கொஞ்ச நேரத்துக்கு
கொஞ்ச நேரம் ரைட் சைடு திரும்பி படுத்துக்கலாம். there is only a minor difference. ஸோ நான் சொன்ன மாதிரி ரைட் சைடு கொஞ்சம் திரும்பி படுக்கும்போது அந்த கிராவிட் யூட்ரஸ் இந்த இன்ஃபீரியர் வெனக்கேவா கிரேட் வெசல் ஆஃப் கீழே இருந்து பிளட் எடுத்துட்டு போற ஒரு பெரிய வெசலை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்றதுனால பிளட் சப்ளை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும். அது தவிர அது ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ கொஞ்ச நேரம் படுத்துட்டு தென் யூ கேன் ரெஸ்யூம் டு யுவர் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன். என்னால் லெஃப்ட் லேட்ரலும் ரொம்ப நேரம் படுத்துக்க முடியல அப்படின்னா நீங்க நேரா படுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பேபி உங்களோட பெல்லிக்கு கீழே ஒரு பேபி பில்லோ வச்சுக்கலாம். ஸோ தட் யுவர் பெல்லி அலோன் ஃபேஸ் இடது பக்கம் கொஞ்சம் லேசா சாய்ஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு பேபி பில்லோ வச்சு நீங்க படுத்துக்கலாம். So these are the commonly recommended positions. So commonly recommended position is left side திரும்பி படுக்கிறது, ரைட் சைடும் நீங்க படுக்கலாம். ப்ரோன் படுக்கிறத குப்புற படுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க, நேரா படுக்கிறதையும் அவாய்ட் பண்ணுங்க. So and then what is the fourth question? Bleeding and spotting during pregnancy, is it a concern? What is bleeding? One minute. So bleeding, spotting அப்படின்னா லேசா one drop of blood or blood ஓட ஒரு white discharge கலந்த மாதிரி ஒரு brown discharge, இதுதான் நம்ம ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம். ப்ளீடிங்னா கொஞ்சம் பீரியட்ஸ் அப்போ படுற மாதிரி கொஞ்சம் எக்ஸசிவா ப்ளீட் ஆகுறது. ஸோ இது கன்சர்னா பிரெக்னன்சில அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி இட்ஸ் அ கன்சர்ன் ஐ வுட் சே. ஆனால் இந்த பேண்டமிக்ல வென் எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் டெலிகன்சல்டேஷன் இந்த ப்ளீடிங் அண்ட் ஸ்பாட்டிங் கம்ப்ளைண்ட்ஸுக்கு மட்டும் I would recommend the public to refrain teleconsultation. எதுக்காக அப்படின்னா bleeding and spotting in the first 3 months அப்படின்னா நம்ம முக்கியமா எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டியது it could be normal, it could be 90% it could be normal. உங்களோட யூஷுவலான பீரியட்ஸ் டைம்ல லேசா ஒரு ஸ்பாட்டிங் படுறது it is normal, but 10% இருக்கு இல்லையா, அந்த 10% there is a chances that it could be an early sign for miscarriage, அபார்ஷனுக்கான ஏர்லி சைனாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி கர்ப்பப்பை வாய கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அண்ட் இஃப் நெசசரி ஒரு ஸ்கேன் பண்ணாதான் அதுக்கான கரெக்டான ஒரு டயக்னோசிஸ் அண்ட் கரெக்டான ஒரு சஜஷன் சொல்ல முடியும். ஸோ அதனால டெலிகன்சல்டேஷன் ஃபார் ப்ளீடிங் அண்ட் ஸ்பாட்டிங் டியூரிங் ப்ரெக்னன்சியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். So as I told, third month குள்ள pregnant women bleeding இருந்ததுன்னா abortion-ஆ இல்ல நார்மலா அப்படின்னு பார்க்கறதுக்கு டெஃபினட்டா you need a visit to the hospital. அப்படி இல்லை நீங்க தேர்ட் மந்த் நான் கிராஸ் பண்ணிட்டேன் டாக்டர் இப்போ எனக்கு கன்சர்னா அப்படின்னா தேர்ட் மந்த்துக்கு மேலே நஞ்சு பிளாசண்டா நஞ்சு கீழே இருந்ததுன்னா சம்டைம்ஸ் we will say ரொம்ப வெயிட் தூக்காதீங்க, இன்டர்கோர்ஸ் இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த நஞ்சு கீழே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கா இருந்தோ யூ நீட் டு நஞ்சு கீழே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெஃபினட்டா ஒரு ஸ்கேன் தான் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ஆஃப்டர் 3 months இல்லை ஏதாவது ஒரு லோக்கலா ஏதாவது இன்ஜுரி ஆயிருந்தது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெஃபினட்டா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியிருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 3 months அப்போ ப்ளீடிங் இருக்கானா ஃபார் த சேம் ரீசன் நஞ்சு கீழே இருக்கிறதுனால லேசா ப்ளீடிங் வரலாம். அப்படி இல்லை 9th மந்த்துக்கு மேலே ஒரு 8th மந்த்துக்கு மேலே நீங்கள் ஒருவேளை குறை மாச பிரசவம் வழி எடுத்துட்டாலோ இல்லை பனிக்கூட உடஞ்சிச்சுனாலோ அந்த டைமில் உங்களுக்கு ப்ளீடிங்கோட பிளட்டோட ஒயிட் டிஸ்சார்ஜ் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால டெஃபினட்டாக அந்த டைம்ஸில் யூ நீட் டு consult a doctor and it needs gynecologist opinion. So these are the times bleeding and spotting during pregnancy is definitely a concern. எந்த ரீசன்ஸ்க்காகன்றதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsலையும் நடுவில் 3 months-ஆ இருக்கட்டும் எனி டைம் டியூரிங் ப்ரெக்னன்சி ப்ளீடிங் இஸ் அ கன்சர்ன். ஸோ அப்படி நான் ப்ளீடிங் கன்சர்ன்னு சொல்லிட்டேன். வாட் ஆர் தி அதர் கன்சர்ன்ஸ் ஃபார் விச் வி நீட் டு ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி? அடுத்த கொஸ்டின். ஸோ என்னெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நாங்கள் உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா as I told you, bleeding anytime during pregnancy, please hospital visit பண்ணுங்க. And second thing which causes immediate attention is pain. எல்லாருமே பெயின்னா உடனே நம்ம we are not okay for pain at all. So mild pains during pregnancy, mild cramps during pregnancy, இது எல்லாமே quite common தான். So if you are having only mild cramps ஒரு 2 minutes இருக்கு, few minutesக்கு மட்டும் இருந்துச்சு மேடம் அதுக்கப்புறம் எனக்கு போயிடுச்சு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே ஃபைன். See, you might have positions, pregnant women எல்லாருமே நார்மலா அப்படியே நம்மள மாதிரி ஒரு நார்மல் நான் பிரெக்னன்ட் women மாதிரி இருந்துட்டா then we will expect yearly a baby. So that should not be a thing. So அதனால
நேச்சுரலி இட் இஸ் ஒரு ப்ரெக்னன்சியில் ஒரு மைனரான அலைன்மெண்ட்ஸ் இருக்கிறது குவைட் காமன். ஸோ மைனரான லோவர் கிராம்ஸ் இருக்கிறத யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இஃப் இட் இஸ் ஓன்லி ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். அப்போ இஃப் இட் இஸ் மோர் தேன் 10 minutes, half an hour அந்த மாதிரி இருக்கு, அதோட சேர்ந்து எனக்கு ப்ளீடிங்கும் இருக்குன்னா ப்ளீஸ் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. ஸோ அதுவும் அபார்ஷனா இல்லை குறமாச பிரசவ வழியா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்துடுங்க. And what are the other signs? Any time during pregnancy, if you have a headache associated with blurring of vision, எனக்கு ரொம்ப தலைவலிச்சுது, தலைவலி சாதாரணமாக ப்ரெக்னன்சியில் வரலாம், தலைவலியோட சேர்த்து கண் பார்வையும் எனக்கு மங்கலா தெரிஞ்சது டாக்டர் அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். உடனே உங்களோட பிபியை செக் பண்ணி பிபி கொஞ்சம் ஹையாக இருந்ததுன்னா யூ மே ஹாவ் ஃபிட்ஸ், அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ப்ளீஸ் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட், இஃப் யூ ஹாவ் 7th month, to be precise 8th month மேல, இஃப் யூ ஹாவ் டிக்ரீஸ்ட் ஃபீட்டல் மூவ்மெண்ட், உங்களோட குழந்தையோட மூவ்மெண்ட் 5th month தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சீவ் பண்ணவே முடியும். 5 மாசத்துல தான் உங்களோட குழந்தை அசைவு லேசா தெரியும். 5 months கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் 6th monthல லேசா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 20 to 22 வீக்ஸ்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே லேசாக தான் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு 7th or 8th month மேலே தான் நல்லா பர்சீவ் பண்ணி உங்களோட பேபி நல்லா இருக்குன்றத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 7 to 8 months ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ அந்த டைமில் இஃப் யூ ஆர் நாட், உங்களுக்கு யூஸ்வலாக தெரியறத விட எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேடம் இப்போ ஃபீட்டல் மூவ்மெண்ட் அப்படின்னா ப்ளீஸ் கம் டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு யூஸ்வலாக தெரியறத விட கம்மியாக இருந்தால் வாங்கன்னு. அப்போ நார்மல்ன்றது என்ன அப்படின்னா, நார்மலி ஒரு ப்ரெக்னென்ட் விமன் 8th month மேலே ஒரு ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் ஒரு டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட், ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இஃப் யூ ஆர் பீஸ்ஃபுல்லி லைங் டவுன், யுவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஃபுல்லி இன் யுவர் பேபி, 1 hourக்கு 3 to 4 மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் குவைட் நார்மல். ஸோ அந்த டைமில் உங்கள் குழந்தை, இது நியூபார்ன் அன்பார்ன் பேபிஸ் மேஜர் ஒர்க் அண்ட் மேஜர் டைம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்லீப்பிங் ஒன்லி. 1 hourல எனக்கு தெரியவே இல்லை, குழந்தை உள்ள தூங்கிட்டே இருந்ததுன்னா டோன்ட் வரி, தென் யூ எக்ஸ்டெண்ட் யுவர் மானிட்டரிங் டைம் டு 3 hours. 3 hours பாருங்க. 3 hoursல உங்களுக்கு கியூமுலேட்டிவாக உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 9 to 10 மூமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் ரீஅஷூரிங், டோன்ட் வரி. ஓகே, ஸோ இதை விட எனக்கு 3 hours நான் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு மூமெண்ட் கூட தெரியல, ஒரு ஒன்லி 2-3 மூமெண்ட்ஸ் தான் எனக்கு 3 hoursக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா யூ கம் டு த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. ஓகே, ஸோ 8th month மேலே பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஸோ 8th month மேலே அதே மாதிரி வாட்டர் லீக்கேஜ். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரா கலர்டில் யூரின் மாதிரி இருக்கும், பட் யூரின் கேன் பி கண்ட்ரோல்டு, யூரினோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ ஆனால் இந்த வாட்டர் லீக் ஆகும்போது ப்ரெக்னன்சி வாட்டர் லீக்கேஜ், அதாவது ரப்சர் ஆஃப் மெம்பரைன்ஸ்னு சொல்லுவோம், அது வரும்போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ வில் கான்ஸ்டன்ட்லி ஹாவ் அ ட்ரிப்ளிங் ஆஃப் ஃப்ளூயிட் ஆர் சடன் கஷ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கும், இல்லை ஒரு ட்ரிப்ளிங் ஆஃப் ஃப்ளோ இருக்கும். இந்த ரெண்டில் எது இருந்தாலும் இமீடியட்டாக வந்துருங்க. அண்ட் ப்ளீடிங் ஆப்வியஸ்லி ஆஸ் ஐ டோல்ட், ஒரு வலி எடுத்தது அப்படின்னா இப்போ பிரசவ வலி மாதிரி எடுத்துருச்சு. ஸோ பிரசவ வலி எங்களுக்கு வலி எடுக்குது டாக்டர், ஆனால் இது வந்து கண்டினியூஸாக இல்லையே, நாங்கள் உடனே வரணுமா? நோ, டுவர்ட்ஸ் த 9th month ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிராக்ஸ்டன் திங்ஸ் கன்ட்ராக்ஷன், அதாவது இப்போ அந்த ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு லேசான கன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு போகும். ஸோ அந்த கன்ட்ராக்ஷன்ஸு இல்லை டெலிவரிக்கான கன்ட்ராக்ஷன்ஸ்ன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி டெலிவரி உங்களுக்கு லேபரில் பிரசவ வலி வந்து உங்களுக்கு வீட்டில் ஏதாவது இருக்க பெரியவங்க ஒரு தே வில் கிவ் யூ ஹாட் வாட்டர், they will if you are feeling ஒரு belching, ஒரு ஏப்பம் வந்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. or if you sometimes if you pass some gas you may feel better, if you go for restroom you may feel better. so அது மாதிரி இருக்கிறது it is not labor pains, அது வந்து பிரசவ வலி கிடையாது. even with all this உங்களோட பிரசவ வலி வந்து இது எதுக்குமே ரெஸ்பாண்ட் ஆகாது. and it will keep on increasing. முதல்ல ஒரு 20 minutes once ஒரு வலி வந்ததுன்னா அடுத்து ஒரு 10 minutes once வரும், அடுத்து ஒரு 5 minutes once கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். associated with that you will definitely have some other complaints as I told you, லேசான bleeding, ஒரு excessive white discharge, அதெல்லாம் வரும். ஸோ அதை வச்சு you can definitely make sure that உங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இஃப் யூஆர் ரிமோட், நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிட்டத்தில் இருந்ததுன்னா யூ கேன் வெயிட், நீங்கள் பிரசவ வலியா இல்லை பொய் வலியான்னு தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். இஃப் இட் இஸ் ரிமோட், உங்களோட ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரத்தில் இருந்ததுன்னா டோன்ட் டேக் அ சான்ஸ், உங்களுக்கு வலி வந்த உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த, அண்ட் ஒன் மோர் திங் இஸ்
fits definitely. So pregnant women should not get fits at all. So அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது fits is a condition which can cause hypoxia, பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளையை குறைக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ அது ப்ரெக்னென்ட் விமனுக்கு டெஃபினட்டாக வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. ஓகே. ஸோ அண்ட் what are the conditions where we can expect a preterm baby, premature, குறை மாச பிரசவம் எங்களுக்கு ஆகுமான்றதை எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, if you are women ஒரு 20 வயசு பெண்ணின் திருமண வயது 21 சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பட் ஸ்டில் it's not new to us. 19 வயசு பிள்ளைங்களாம் இன்னும் ப்ரெக்னன்சியோட வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 18 வயசு டீனேஜர்ஸ், 18-19 இயர் ஓல்டு முதல் குழந்தை அந்த டைமில் மாசமாகறவங்களுக்கு, பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி அண்டர் வெயிட், அவங்களோட உடலும் பக்குவம் அடைஞ்சிருக்காது, மனசும் அந்தளவுக்கு பக்குவமாக இருக்காது ப்ரெக்னன்சிக்கு. ஸோ அந்த மாதிரியா இருக்கவங்களுக்கு குறமாச பிரசவம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அனீமியா, ரத்த சோகை, இந்த மாதிரி 18 வயசுல 19 வயசுல அவங்க பிரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு அயன் ரிசர்வ் நிறைய இருக்காது. ஸோ அதனால குழந்தைங்க கொஞ்சம் குறமாசமா பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தேட், இந்த பேண்டமிக்ல பாத்தீங்கன்னா COVID-19 அது எப்பமாவது மதரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி மதர் ஐசியூல வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, இல்ல மதருக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாயிடுச்சு, ஆர் பேபியோட ஹார்ட் பீட் எவ்வளோதான் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது குழந்தைய சுற்றி தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, இது குழந்தைக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ணால் குழந்தை எந்நேரமும் ஏதாவது உயிருக்கு ஆபத்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அம்மாவுக்கோ குழந்தைக்கோ அப்படின்னும் போது iatrogenic டாக்டர்ஸ் we decide to terminate the pregnancy prematurely. ஒரு ஐடியலி நாங்கள் எப்படியாவது கொஞ்சம் தள்ளி போட ட்ரை பண்ணுவோம். ஒரு 34 வீக்ஸ் வரைக்கும் எப்படியாவது தள்ளி போட தான் ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் 34 வீக்ஸ் ஒரு 34 வீக்ஸ்ல ஒரு லங் மெச்சூரிட்டிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு we try to terminate the pregnancy then. But in certain conditions, அன்கண்ட்ரோல்டு, இப்போ சொன்னேன் இல்லையா, வலிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு, அப்படியே பேஷண்ட்டோட பிபி வந்து ரொம்ப ஷூட்டப் ஆகி அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது, இன் ஆர்டர் டு சேவ் தி மதர் நாங்கள் வந்து என்ன ப்ரெக்னன்சி டைமாக இருந்தாலும், ஒரு 7th மந்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ப்ரீமேச்சூராக எடுக்க வேண்டி வரும். அண்ட் பாலிஹைட்ராமியாஸ், தண்ணி ரொம்ப, சில பேருக்கு சுகர் ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் வச்சுருந்தாங்கன்னா, இந்த இட்ஸ் அ நார்மல் திங். எப்படி நார்மல் அடல்ட்ஸ் வந்து சுகர் இருக்கவங்க நைட் அடிக்கடி எனக்கு யூரின் போகணும், இல்லை எவ்ரி 2 hours ஐ ஹேட் டு கோ ஃபார் யூரின், பிகாஸ் ஆஃப் திஸ் பாலியூரியா. அந்த இதனால இந்த மதரோட சுகர் அதிகமாக இருக்கிறது, பேபிக்கும் சுகர் அதிகமாக இருக்கும். பேபி வில் டென்ட் டு பாஸ் மோர் யூரின். This urine is a major contributor for amniotic fluid. குழந்தையை சுற்றி இருக்கிற தண்ணிக்கு this urine is a major contribution. ஸோ அப்போ அம்மாவுக்கு அன்கண்ட்ரோலாக சுகர் இருக்கும்போது பேபி ஆல்சோ டென்ஸ் டு பாஸ் மோர் யூரின் அண்ட் குழந்தைய சுற்றி நிறைய தண்ணி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தான் நம்ம இப்போ கர்ப்பப்பை விரிவடைகிறதுக்கு நம்ம இன்னேட்டாக நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு பிரசவ வலி வந்துடும். 9 மாசம், அந்த 9 மாசம் வயிறு 8 மாசத்துலேயே உங்களுக்கு வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் த எக்ஸசிவ் வாட்டர் லெவல் அப்படின்னா உங்களுக்கு யூ ஆர் ப்ரோன் ஃபார் டெலிவரிங் ப்ரீமெச்சூர். இது மாதிரி இன்னும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த காமன் கண்டிஷன்ஸ் வேர் வி கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரீமெச்சூர் டெலிவரி. ஒன்று நாங்கள் மதர் ஒரு பேபியை காப்பாற்றுறதுக்காக ப்ரீமெச்சூராக நாங்கள் டெலிவர் பண்ண வேண்டியிருக்கோம். இல்லைனா சில பேர் அண்டர் வெயிட், அனீமியா, டீனேஜ் ப்ரெக்னன்சி, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஐயூஜிஆர் பேபிஸ், குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும், அவங்களுக்கு உடம்புல சத்தே இல்லாமல் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுன்னா அது ப்ரீமெச்சூராக பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் வாட் அபவுட் ட்ராவல் டியூரிங் ப்ரெக்னன்சி? நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ட்ராவல் பண்ணாமா டாக்டர்? வருவாங்க, வந்து ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின் எங்கிட்ட கேட்பாங்க, மேடம் நான் ட்ராவல் பண்ணலாமா? Travel ideal normal timely we would say 3 months, first 3 months கொஞ்சம் travel அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா திடீர்னு நீங்கள் போகும்போது நாட் பிகாஸ் தட் உங்களுக்கு திடீர்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸசிவாக ப்ளீடிங், நார்மலாகவே எல்லாருக்குமே ஒரு 10% சான்சஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ், எந்த ஒரு பிரச்சனையும் அம்மாவுக்கு இல்லைனா கூடயும் ஒரு 10% சான்சஸ் ஃபார் மிஸ்கேரேஜ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சடன்லி இஃப் யூ ப்ளீட் இட் வில் பி அ embarrassing situation. பக்கத்தில் எங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ யூ கேன் ட்ரை டு அவாய்ட் ட்ராவல். அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் திஸ் பேண்டமிக் எல்லாருமே இருக்கிற இடத்துல இருந்து உயிரை காப்பாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த டைமில் ப்ரெக்னென்ட் விமன்
do not take that risk at all. Try to avoid travel as much possible. முடிஞ்ச அளவு ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க. இல்லை டாக்டர் நான் கட்டாயம் போயே ஆகணும் அப்படின்னா டேக் அ ட்ரெயின். ப்ரிஃபரபிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் ட்ரெயின். ஏன்னா நீங்கள் நினச்சா உட்காந்துக்கலாம், நினச்சா கால் நீட்டி படுத்துக்கலாம். யூனோ இட் இஸ் பெட்டர். இட்ஸ் பெட்டர் ஃபார் மதர்ஸ், ப்ரெக்னென்ட் மதர்ஸ். ஒரு கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பீடு, உங்களுக்கு அந்த மொமெண்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸசிவ் ஸ்பீடில் போகவும் முடியாது அண்ட் யூ ஆர் சேஃப். ஸோ இல்லை எனக்கு இந்த கோவிட் டைமில் ஐ எம் ஸ்கேர்ட் டு டேக் அ ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் அ கார் ட்ராவல். பட் கார் ஜேர்னிஸ் ஃபார் லாங் ஜேர்னிஸ் யூ நீட் டு டேக் அ இன்டரப்டட் ஜேர்னி. கொஞ்சம் ஒரு 2 hours ஒன்ஸ் பிரேக் எடுத்து ப்ரெக்னென்ட் விமன் கேன் ரிலாக்ஸ் தெம் செல்ஃப். கொஞ்சம் வெளியே நின்று கை காலை அசைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கேன் ஹாவ் சம் வாட்டர், ரெஃப்ரெஷ் ஹர் செல்ஃப் அண்ட் தென் ட்ராவல். ஸோ திஸ் இஸ் ஆல் ரிகார்டிங் ட்ராவல். டுவர்ட்ஸ் த லாஸ்ட் 3 months நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, திடீர்னு போகும்போது யாருக்கு குறமாச வலி வரும்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் குறமாச வலி வந்துருச்சுனாலும் இதே மாதிரி தே வில் ஹாவ் டு சஃபர். ஸோ அதனால ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதர் தேன் தட் இஃப் யூர் நாங்கள் நஞ்சு கீழே இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறவங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா ப்ளீஸ் கேரி ஆல் யுவர் ப்ரெக்னன்சி ரெக்கார்ட்ஸ் வித் யூ. ஸோ தட் நடுவில் ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் கூட நீங்கள் சேஃபாக இருக்கிற இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ கேன் வி கிளைம் ஸ்டேர்ஸ்? இது நாங்கள் 2வது மாடியில் இருக்கோம், நாங்கள் மாடியில் இருக்கோம், எங்களுக்கு ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணலாமா, நாங்கள் படி ஏறலாமா? யா, யூ கேன், டெஃபினெட்லி யூ கேன் கிளைம் ஸ்டேர்ஸ். அன்லஸ் அன்டில் நீங்கள் ஓடி பிடிச்சி விளையாடாத வரைக்கும் ப்ரெக்னன்சியில் யூ கேன் டெஃபினெட்லி கிளைம் 1 to 2 ஸ்டேர்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, ஸ்டேர்ஸ் ஆஃப் படி ஏறலாம். ப்ரெக்னென்ட் விமன் ரொம்ப எக்ஸர்ட், நார்மலாகவே ப்ரெக்னென்ட் விமன் கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் படி ஏறும்போது கொஞ்சம் ஒரு 2 flight ஆஃப் ஸ்டேர்ஸ் இருக்குது. ஒரு படிக்கு 2 படி சேர்ந்து ஏறணும்னா, ஒரு படி ஏறினோன்னா ஒரு 12 ஸ்டேர்ஸ் ஏறினோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஒரு 12 ஸ்டேர்ஸ் ஏறலாம். அவ்வளோதான். இட் இஸ் நாட் லைக் நீங்கள் படியே ஏறக்கூடாது அப்படின்னு கிடையாது. அன்லஸ் அன்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நஞ்சு கீழே இருக்குது, இல்லை ஒரு ப்ரெக்னன்சி அந்த மாதிரியான ஒரு மெடிக்கலாக நாங்கள் ஏதாவது உங்களை இதை ட்ராவல் பண்ணாதீங்க, இல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, ரெஸ்ட்லேயே இருங்கன்னு சில கண்டிஷன்ஸ்க்கு டாக்டர் வில் சே இட்ஸ் பெட்டர் டு பி இன் பெட் ரெஸ்ட். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாமல் யூ கேன் ரொட்டீன்லி கேரி அவுட் ஆல் யுவர் ப்ரெக்னன்சி ரொட்டீன். ஸோ ஆஸ் ஃபார் காமன் டவுட்ஸ் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். when we are putting the next video I will definitely address on it. So I'm just closing the note with say that COVID vaccine is recently 1 week before recommended for pregnant women and Covaxin is the first choice. So 2 டோஸும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் if you're very worried ஒரு 3 months, first 3 months முடிச்சுட்டு 5th and 7th month சேஃபாக நீங்கள் வந்து கோவிட் வேக்சின் எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பி ரிலக்டன்ட் தட் கோவிட் இஸ் ஓவர். 3rd wave வர்றதும் வராததும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் சானிடைசிங் இது 3ஐயும் ஃபாலோ பண்ணி சேஃபாக இருங்க. தேங்க்யூ. விடுங்கய்யா, இதோட விட்டுருங்கய்யா. ஓகே எண்ட் லைவ் வீடியோ கொடுத்துட்டேன்.